டீச்சர்ஸ் டே செப்டம்பர் 5. ஆமா, அத பத்தி உங்களுடைய இது என்ன, எப்படி போச்சு? அத பத்தி கண்டிப்பா ஒவ்வொரு வருஷமும் டீச்சர்ஸ் டே மட்டும் தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோமா? மக்கள் மத்தியில என்ன மகளிர் தினம், குழந்தைகள் தினம், அந்த தினங்கள் மட்டும் தான் நம்ம செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு மனநிலை இருக்கிறோம். அந்த இதுல இருந்து வெளியே வரணும். ஒரு நாளைக்கு மட்டும் இன்னைக்கு மட்டும் நம்ம ஆசிரியர் தினத்தை வந்து சந்தோஷப்படுத்துற மாதிரி அவங்க பிடிச்ச ஆசிரியரை போட்டா பிடிச்சி போடுறது, ஸ்டேட்டஸ் வைக்கிறதுலாம் இருக்கும். ஆனா மத்த நாள்ல ஒரு பொது புத்தியில ஏதாவது ஒரு தவிர இந்த வாதியங்களை இப்படிதான் சம்பளம் கேட்கறாங்க, தப்பு செஞ்சுட்டாங்கன்னா உடனடியா கழுவி ஊத்துறது. இது ஒரு பொது புத்தியில இருக்கக்கூடிய ஒரு பார்வை. நிச்சயமா நிச்சயமா அப்படி இருக்க கூடாது. ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரியான ஆசிரியர்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்க முடியாது. அங்க சில தவறுகள் நடக்கலாம். ஆனா ஒட்டுமொத்தமா நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கறதுதான் விஷயம் இருக்கு. சோ அந்த அடிப்படையில என்ன பொறுத்தளவு ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறது நிறைய நான் சொல்லுவேன். இப்ப நீங்க வெளியில இருந்து நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு ஆசிரியர் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு கண்டிப்பா எங்களுடைய ஆசிரியர்கள் உணர்றீங்க. நிச்சயமா கண்டிப்பா. சரி, நீங்க கரெக்டா அவங்க எங்களுக்கு கரெக்டா வழி நடத்தினால தான் நாங்க இப்ப இந்த லெவல்ல இருக்கோம் அப்படிங்கறத நீங்க நம்புறீங்க? நிச்சயமா நம்புறேன் சார், 100%. சரி, ஓகே. நீங்க வந்து 2K கிட்ஸ் இல்ல, நீங்க 90 கிட்ஸ் அப்படிதான் இருக்கீங்க. சரி, ஓகே. நீங்க தம்பி ஆதவன் சொல்லுங்க தம்பி, ஒரு ஆசிரியர் எப்படி இருக்குன்னு நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆசிரியர் எப்படி இருக்கும்னு நான் எப்படின்னா சொல்றது, மாணவராகிய நான் எப்படி இருக்கணும் தானே ஆசிரியர் சொல்லணும். அப்படி இல்ல, பொதுவா ஒரு கருத்து கேக்குறாங்களா? இல்லன்னா முன்ன வந்து வெளுத்தாங்க அடி. நான் படிக்கும் போதெல்லாம் இந்த இங்க இப்படி ஸ்கேல திருப்பி அடிப்பாங்க, இப்படி இருக்க ஸ்கேல இப்படி திருப்பி கையை நீட்டி வச்சு இந்த முட்டியில அடிப்பாங்க. சோ இப்ப அடி கம்மியாயிருச்சு, ஒழுக்கமும் கம்மியாயிருச்சு. அதனால அப்படி சொல்லுங்க, அடிச்சா ஒழுங்கா. உண்மைதான் சார் அது. ஏன்னா இப்போ நாமெல்லாம் இப்ப தம்பி சொல்ற மாதிரி எனக்கும் அனுபவங்கள்லாம் இருக்கு. நாம வந்து இப்ப ஆவரேஜோட அதிக மார்க் எடுக்கிறவங்க தான். எங்களுக்கே வந்து டீச்சர்ஸ் அடிச்சுதான் வந்து ஓகே நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு இது வந்துச்சு. இப்பெல்லாம் உங்களால கை வைக்கவே முடியாதுல்ல சார். அதுக்குள்ளே போனா நீங்க அடின்னு வச்சீங்கன்னாவே அது ஒரு பெரிய ஒரு அந்த விஷயத்துக்கு எங்க அனுபவத்தை தானே சொல்லுங்க. நாங்க படிக்கும் போது இருந்தது இல்ல, நானும் அந்த உங்களோட ஏஜ் குரூப் தானே. ஏதோ அப்படி சொல்லி சரி, ஓகே. நீங்க நெருப்பண்ணு கூட சொல்லிங்க. சரி, ஓகே. இப்படியே கலாய்க்க கூடாது. சோ நான் உங்க ஏஜ் குரூப்ல இல்லைன்னா உனக்கு நான் ஒரு 3 வருஷம் சீனியரா இருந்தாலும் கூட எல்லாம் ஒரே கேட்டகரி தான். கண்டிப்பா அந்த காலத்துல அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு பல்வேறு இதெல்லாம் இருந்துச்சு, இன்னைக்கு மாறிடுச்சு சூழல். ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து சரி, நீங்க வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி ஒரு ஆசிரியர் பத்தி நான் சொல்ல விரும்புறேன். ஆனா இருந்தா இன்னும் நான் முடிக்கல. சொல்லுங்க. ஆக்சுவலினா நாங்க வந்து மொபைல் போன் எல்லாம் பார்க்காம டீச்சர்ஸ் சொல்றதும் ஊருக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டது இது மட்டும்தான் அப்டேட்னு வைங்களேன். நீங்க சொன்னாதான் எங்களுக்கு அப்டேட்டே ஆகும். ஆனா இப்போ வந்து நீங்க சொல்லாத முன்னாடியே போன்ல எனக்குன்னா இப்போ இருக்க ஜெனரேஷன் தெரிஞ்சிருது. அப்படிங்கும்போது நீங்க என்ன அப்டேட் ஆகுறது, இன்னும் நீங்க அட்வான்ஸா போகணும். டீச்சர்ஸ் வந்து அப்டேட்டடா இருக்கணும். ஏன்னா அவங்க எல்லாமே கூகுள் பண்ணிட்டாங்கன்னா நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாமே ஒரு செகண்ட்ஸ்ல அவங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடறாங்க. தம்பி ஒரு வார்த்தை சொல்றாங்க, மாதா பிதா குரு அண்ட் கூகுள். கூகுள் வந்து இன்னைக்கு எல்லாமே போயிருச்சு. ஒரு மாணவன் ஆசிரியர்கிட்ட கத்துக்கிறதுக்கு முன்னாடி கூகுள்கிட்ட கத்துக்கிறான். எல்லாம் ஆன்லைன் மூலமா எல்லாமே தெரிஞ்சுக்கிறான். அதுக்கான இது. சோ ஒரு ஆசிரியரோட ரோல் வந்து இன்னைக்கு ஒரு நிறைய அப்டேட்டடா இருக்கு. ஸ்டூடண்ட்ஸ் விட அப்டேட். இப்ப அவங்க 2K கிட்ஸ் தான், நீங்க 2.1K கிட்ஸா இருக்கணும். நீங்க இந்த பாயிண்ட் வந்துட்டீங்களா, இதான் நான் வரவேற்கிறேன். இந்த இதுதான் இப்போ யாரெல்லாம் ஒரு மாணவனா இந்த டெக்னாலஜி வேர்ல்டுல இப்ப எல்லாமே வந்து படிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அவனை வந்து ஒரு கரெக்டா அவனோட திறமைய, அவன் தனித்திறமை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குரிய ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி அதுக்குள்ள கொண்டு போகணும். அதுதான் நான் அப்படி பாக்குறேன்னு வச்சுங்களேன். அதை தாண்டி படிக்கிறதுக்கு ஆசிரியர், அதாவது நான் வந்து என்னோட சப்ஜெக்ட் நான் மேத்ஸ், நான் இங்கிலீஷ், என் சப்ஜெக்ட் மட்டும் தான் சொல்லி தருவேன் அப்படின்னு நிக்க முடியாது. பல சப்ஜெக்ட வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ரோல்ல இருக்கிறாங்க ஆசிரியர்கள். அதாவது ஒரு மல்டி பர்சனாலிட்டி, மல்டி டெவலப்மெண்ட் கோர்ஸா வந்துருச்சு இன்னைக்கு. அதை நோக்கிதான் இன்னைக்கு கல்வித்துறை நகர்ந்துகிட்டு இருக்கு. சோ ஒரு பாடம் மட்டும் எனக்கு தெரியும் நிக்க கூடாது, பல திறமைகளை வந்து மாணவர்கள்ட்ட ஊக்குவிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் இன்ட்ரெஸ்டா இருக்கணும். இல்ல, அதுக்கு முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டா இருக்கும். நான் கேள்வி மேல கேள்வி அவன் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு துறையில, நான் உதாரணத்துக்கு நான் ஒரு ஆங்கில ஆசிரியரை கவனிச்சுக்கேன். எனக்கு அந்த மொழியை பத்தி முழுமையான புரிதல் இருக்கணும். அத மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு கீழே இறங்கி சொல்லி தரணும் தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு எப்படி டெக்னாலஜி பயன்படுத்தி சொல்லி தரணும், இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஒரு தமிழ் ஆசிரியராக இருக்கலாம், ஒரு கணித ஆசிரியர்கள், எல்லாமே அதுதான். அதுல இருந்து அவனை அப்லிஃப்ட் பண்ணணும். அதோடு கூட அவனை வந்து
இன்னும் கொஞ்சம் ஸ்டிமுலஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு அவங்க ஆசிரியர்கள் தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும். ஆசிரியர்கிட்ட ஒரு இடைவிடாத ஒரு தாகம் இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த மாணவர்களை வந்து நம்ம கைட் பண்ண முடியும். ஆசிரியர்கள் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டா கூட மாணவர்கள் கண்டிப்பா தொய்வு ஏற்பட்டிருப்பாங்க. ஓகே, இதுல இப்ப நீங்க சொல்றத வச்சு பாக்குறப்பங்க சார், டெக்னாலஜிலயும் அப்டேட்டடா இருக்கணும், சைக்காலஜிக்கலாவும் அப்டேட்டடா இருக்கணும். இதுதான் இந்த உளவியல் ரீதியா ஆசிரியர்கள் நிறைய மாணவர்கள மாற்றம் ஏற்பட வேண்டியிருக்கு. நாம படிக்கிறப்ப நம்ம டீச்சர் என்னதான் அடிச்சாலும் வந்து நம்ம அவரை திட்டுவோம், அதுக்கப்புறம் அவர் சொல்றத நம்ம கேட்டு போயிடுவோம். ஆனா இன்னைக்கு ரேஞ்சில அப்படி இல்ல. நம்ம அதிகபட்ச திட்டம் என்ன, ஆளப்பாரு மூஞ்சி போய் அதாண்டி எங்கேயும் போக மாட்டோம்ல. ஆமா. ஆனா நான் மிஸ் பண்ணது, நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு உலகம்னா என்ன அப்படின்னு தெரியும் போது எனக்கு டீச்சர்ஸ் இப்படி சொல்லி கொடுத்திருந்தா நான் இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருப்பணும் அப்படின்னு தோணும். விஷயம் என்னன்னா, வாழ்வியலோட கனெக்ட் பண்ணாம விட்டாங்கண்ணா. இப்ப நீ நடக்கிறது பிசிக்ஸ் எடுத்துங்கன்னா, இது வந்து உந்து விசை, இது வந்து அந்த மாதிரி பாடத்தை சம்பந்தப்பட்டது சொன்னாலே நீ நடக்கறல்ல. கிளாஸ் ரூமை தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே கூட்டுவாங்க அடிக்கடி. அதுதான் டீச்சர்ஸ். அதாவது டீச்சிங் அபார்ட் ஃப்ரம் டெக்ஸ்ட், டீச்சிங் அபார்ட் ஃப்ரம் சிலபஸ். அதாவது அவனை வந்து ஒரு இயற்கை சூழல்ல அல்லது ஒரு டூரு இந்த மாதிரி நம்ம மாதிரி போற மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு உருவாக்கி. இல்ல, எனக்கு என்னன்னா புக்ல இருக்குல்லண்ணா, அந்த விஷயம் நேர்ல இருக்கும்போது புக்கை தாண்டி இந்த புக்ல இருக்குல்ல, நாளைக்கு நேர்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு நேர்ல பார்க்கும்போது அவனுக்கு கன்வே ஆகுறது ஈஸியா இருக்கும்.